அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் புதனின் உச்சம் காரணமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது கும்பராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. வித்யாகாரகரான புதன் ராசிக்கு சகாயமானவராக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார். சனி பகவானுக்கு வித்யாகரகரான புதன் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வேளையில் அவர் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அவர் 8ஆம் இடத்தில் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவை என்பதும் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் 5 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியான புதன் 8இல் அமர்ந்து சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பு. ஆனால் அவர் அஷ்டமாதிபதியாகவும் அதே சமயம் அங்கு உச்சமும் பெறுவதால் இந்த வேளையில் பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமான புதனின் அமைப்பால் நிறைந்த மாற்றங்களும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தின் மீது பதிப்பதால் எண்ணற்ற நன்மைகளை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேளை நிச்சயமாக அமைய போகிறது. ஏனென்றால் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை அவர் வலுவாக பார்ப்பதால் வாக்குறுதிகளை சரியாக செயல்படுத்துவதோடு மட்டுமல்லாது பல வகையில் நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே செய்து முடிக்க முடியும். அதிலும் குறிப்பாக வித்யாகாரகரான புதன் அறிவின் ஊற்றாக பார்க்கப்படுகிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் அறிவின் அதிபதியாக இருப்பதால் அவர் கொடுக்கக்கூடிய ஞானம் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அவர் இந்த வேளையில் உச்சம் பெறுவதால் எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் கிடைக்கும். அறிவு, வித்தை, கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கிறாருங்க வித்யாகரகரான புதன். எனவே இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு இடியா பசுக்களை போல் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை கூட எளிதில் களைந்து நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அஷ்டமத்தில் அமர்வது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மனக்குழப்பம், சிக்கல், சிரமம் போன்ற அனைத்தும் விலகக்கூடிய வகையில் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பை வித்யாகரகரான புதன் அள்ளி கொடுப்பதால் கடன் சுமை உள்ளிட்ட பல பிரச்சனைகளை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கையாளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது. எனவே வருமான பற்றாக்குறை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நீங்குவதற்கான இனிமையான தருணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது கடினமாக உழைத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பது இல்லாமல் சுமாட்டாக சிந்தித்து அறிவாற்றலை பயன்படுத்தும் போது அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும் என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார். அந்த வகையில் உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்ப்போம். ஒரு மிக பெரிய சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அரசர் ஒரு போட்டி ஒன்றை அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால் அவரது அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான இரும்பு கதவை யார் வெறும் கைகளின் பலத்தை மட்டும் பயன்படுத்தி தள்ளி திறக்கிறார்களோ அவர்களுக்கு தனது ராஜ்யத்தின் சிறு பகுதியை பிரித்து கொடுத்து இதை நிர்வகிக்கக்கூடிய அரசராக மாற்றப் போகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மக்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டு அரசராக மாற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அந்த இடத்தில் சாறை சாறையாக கும்பிடுகிறார்கள். அப்படி கூட்டம் குவிவதோடு மட்டுமல்லாது இந்த போட்டியில் வெற்றி பெற்று அரசராக மாற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு நிறைவாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது மன்னரை பார்த்து மன்னர் வாழ்க வாழ்க என்ற கோஷமானது விண்ணை எட்டக்கூடிய அளவிற்கு மிக கடினமான உயரத்தில் கேட்கிறது. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் பலர் நல்ல வெற்றி வாய்ப்புகளை பெறப்போகிறார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அந்த வேளையில் மன்னர் அவர்கள் அனைவரையும் பார்த்து உங்களை பார்ப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி.
நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று அரசராக மாற வேண்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றால் என்ன பரிசு என்பதை நாம் அறிவித்து விட்டோம். ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்தால் அதற்கான தண்டனை என்ன என்பதை அறிவிக்கிறேன் என்று அறிவிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அதாவது கைகளின் பலத்தை மட்டும்தான் பயன்படுத்தி இந்த போட்டியில் பங்கு பெறுகிறீர்கள். தோல்வி அடைந்தால் உங்களுடைய இரு கைகளும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடுகிறார். இதை கேட்டவுடன் மன்னர் வாழ்க வாழ்க என்று கோஷமிட்டவர்கள் அப்படியே அமைதியாக மன்னர் ஒளிக என்று அவர்களுடைய மனதிற்குள் கோஷம் குறைய ஆரம்பித்து விட்டது. அதோடு மட்டுமல்லாது அந்த போட்டியில் பங்கு பெறுவதை விட அந்த போட்டியிலிருந்து பங்கு பெறாமல் சென்று விடுவதே சால சிறந்த அமைப்பு என்று பலர் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டாம் என்று பின்னோக்கி செல்கின்றனர். அப்படி பின்னோக்கி சென்று போட்டியை விட்டு பங்கு பெறவே கூடாது என்று பலர் சென்று விட்டனர். இதை பார்த்து மன்னர் கொஞ்சம் கவலை அடைகிறார். இருந்தாலும் அந்த கூட்டத்தில் இருந்து ஒரே ஒரு நபர் மட்டும் வெளியே வந்து அந்த போட்டியில் பங்கு பெறக்கூடிய ஆர்வத்தில் வருகிறார். அப்படி வரக்கூடிய நபரை அங்கிருந்த மக்கள் கூட்டம், நீ என்ன மூடனா, பைத்தியக்காரனா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, புத்தி இருக்கா, அதை பயன்படுத்தினா இந்த போட்டியில பங்கு பெற மாட்டேன் அப்படின்னு நீனே விலகி போயிடுவ. ஏன்னா அந்த கதவுக்கு பின்னாடி யானை பலம் கொண்ட போர் வீரர்கள் இருக்கலாம் அல்லது யானையே இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அதை தள்ளி திறப்பது என்பது நிச்சயமாக முடியாத காரியம். அதனால் பின்வாங்கிவிடு என்று எச்சரிக்க அவன் ஏதோ ஒன்றை சிந்தித்து கொண்டே அந்த கதவின் அருகாமையில் வந்து தள்ள முயற்சி செய்கிறான். எளிதில் வெற்றியும் அடைகிறான். மிகப்பெரிய சிற்றரசராகவும் மாறுகிறான். மக்களுக்கும் அரசனுக்கும் ஒரே அதிர்ச்சியாக இருக்கிறது. அரசர் அவனை பார்த்து, இவ்வளவு மக்கள் கூட்டம் போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று வந்து ஆனால் தண்டனையை கேட்டவுடன் பின்னோக்கி சென்ற சூழலில் நீ மட்டும் எப்படி பங்கு பெற்றாய் என்று கேட்க, நான் மன்னர் பதவி ஏற்றதிலிருந்து இதுபோன்ற கடுமையான தண்டனை ஏதாவது வழங்கியிருக்கிறீர்களா என்று சிந்தித்து பார்த்தேன். நிச்சயமாக இல்லை என்பதுதான் அதற்கான பதிலாக இருந்தது. ஒருவேளை நான் இந்த போட்டியில் தோல்வி அடைந்தாலும் கூட இவ்வளவு கடுமையான தண்டனையை நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் பங்கு பெற்றேன் என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய சில நேரங்களில் அறிவாற்றலை மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தும் போது பல சிக்கல்களில் இருந்து எளிதில் வெளிவர முடியும். நாம் பிரச்சனையில் இருந்து கொண்டே பிரச்சனைக்கான தீர்வு கண்ட முயற்சி செய்தால் நிச்சயமாக கிடைக்காது. பிரச்சனை வேறு யாருக்கோ நடப்பது போன்று எண்ணி நீங்கள் முயற்சி செய்யும் போது அதற்கான தீர்வு எளிதில் கிடைத்துவிடும். அதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த வகையில் அஷ்டமத்தில் அஷ்டமாதிபதியான புதன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்து அங்கு உச்சமும் பெற்றிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வரும். பிள்ளைகள் வழியில் பெருமை சேர்வதோடு இந்த தருணத்தில் எந்த காரியத்தை நனவாக முயற்சி செய்கிறீர்களோ அந்த காரியம் எளிதில் கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாகவும் அமைய போகிறது. மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. புனித பயணம் அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கும். உடல்நலத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட அதிக அலைச்சலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் அலைச்சல் சிரமத்தை தவிர்த்து எளிதில் முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். அஷ்டமத்தில் இருப்பதால் உணர்ச்சி வசப்பட விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருங்க. வீண் விரயம் அதிகரிக்கும் என்பதால் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக இருந்தால் பல சிக்கல்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திடீரென பல மாற்றங்கள் வரலாம். அப்படி மாற்றங்கள் வந்தாலும் கூட அவை உங்களுடைய வாழ்வில் நன்மை நிறைந்தவையாக மாற்றுவதற்கான சந்தர்ப்பத்தை தனஸ்தானத்தில் அஷ்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் புதன் பார்ப்பதால் உறுதியாகவே உண்டு. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நெருக்கடிகள், சிரமங்கள் சற்று கட்டுக்குள் தான் இருக்கும். எனவே இந்த தருணத்தை சற்று நிதானமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். சற்று நிதானத்துடன் இருங்க. அது மட்டுமல்லாது சொத்துக்கள் விற்கக்கூடிய விஷயங்களிலும் நிதானம் தேவை. வாங்கிவிட்டோம் என்று ஏனோதானம் என்று இருந்து விடாதீர்கள். அதை பராமரிக்கக்கூடிய விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிக்கல்கள் விலகி உங்களுடைய வாழ்வில் அதிரடியான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் புதன். கலைத்துறையின் நாயகர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் வலம் வருவதால் பல அதிரடியான மாற்றம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. கடைசி நேரத்தில் கை நழுவி சென்றுவிடும் என்று நினைத்த வாய்ப்புகள் கூட நிதானத்துடன் இருப்பதால் சிறப்பாக கிடைக்கும். கலைத்துறையில் நல்ல
சந்தர்ப்பங்கள் உருவாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பழைய பிரச்சனை மீண்டும் தலைதூக்கினாலும் அவற்றை சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உறுதியாகவே கிடைக்கும். மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை விலக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வியில் மிக பெரிய அளவில் குடும்ப பிரச்சனை பாதிக்காத வகையில் சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். கருத்து வேறுபாடுகள் விலகி புதிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் விஷ்ணு பகவானின் சாராம்சமாக புதன் பார்க்கப்படுகிறார். எனவே புதன்கிழமை விரதமிருந்து விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதால் எண்ணற்ற நன்மைகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே உங்களை வந்து சேரும். சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் இனிமையாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு.